சார் வணக்கம் சார். சார் ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எல்லாத்துக்குமே எல்லா எல்லா ஜிஎஸ்டி இருக்கிற கஸ்டமருக்கு எல்லாருக்கும் அனுப்பியிருக்கேன். இது ஜிஎஸ்டி கஸ்டமருக்கு மட்டும் இல்லங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே அதாவது யார் யார் ஜிபே யூஸ் பண்றீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த நோட்டீஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு தான் அனுப்புறது. அ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப எல்லாருக்குமே வந்து ஜிபே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அ நார்மலா எல்லா கடையிலயும் போயிட்டு நீங்க வந்து இப்போ டீ ஷாப்லேருந்து எல்லாத்துக்குமே நம்ம ஜிபே தான் யூஸ் பண்றோம். அப்படி இருக்கும் போதுல கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு அ வர அமௌண்ட் அதாவது உங்க அக்கவுண்ட்ல பேங்க்ல வந்து கிரெடிட் ஆற அமௌண்ட் 20,00,000 தாண்டுச்சுன்னா, நீங்க வந்து ஜிஎஸ்டிக்கு வந்து எலிஜிபிலிட்டி ஆயிட்டீங்க. அப்போ ஜிஎஸ்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நோட்டீஸ் குடுக்குறாங்க. இனி வர ஃபியூச்சர்ல எல்லாரும் எ எ அ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த மாரி நோட்டீஸ் தான் வரும். இது வந்து ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கிறவங்க, பிசினஸ் பண்றவங்க அப்படின்னு மட்டும் கிடையாது. அதனால தான் நான் காமனா இத அனுப்பிவிட்டு இப்ப வாய்ஸ் எஸ்எம்எஸ் போடுறேன். நீங்க இப்ப ஒருத்தவர் வந்து சொல்லுவாரு, "நான் சேலரி வாங்குறேங்க. எனக்கு எதுக்கு ஜிஎஸ்டி நம்பரு?" அப்படின்னு கேட்பாரு. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களோட இப்ப அதர் இன்கமா ஏதாவது ஒரு ஒரு லோன் வாங்கியிருப்பாரு. ஒரு 5,00,000 லோன் எடுத்திருப்பாரு. இல்ல 2,00,000 லோன் எடுத்திருப்பாரு. இப்ப பேங்க்ல டோட்டல் பண்ணி பார்த்தோம்னா, அவருக்கு வந்து 20,00,000, 30,00,000 வந்திருக்கும். அப்போ கவர்மெண்ட் என்ன செய்யும்னா, ஒரு நோட்டீஸ் குடுக்கும். இங்க பாருங்க உங்களுக்கு வந்து ஜிபே மூலமா நீங்க ரூ. 30,00,000 நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க. அப்டின்னா, நீங்க வந்து கிளாரிஃபிகேஷன் குடுக்கணும். இப்ப மேல நோட்டீஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து கிளாரிஃபிகேஷன் நீங்க குடுக்கணும். என்னன்னா, நீங்க வந்து எனக்கு வந்து சேலரி வந்து ரூ. 20,00,000. அப்புறம் வந்து ஒரு ரூ. 5,00,000 நான் லோன் எடுத்திருக்கேன். மீதி 5,00,000 வந்து நான் வேற இதுல லோன் எடுத்திருக்கேன். இல்ல இது வந்து பியூரா லோனு. இல்ல நான் வாங்குன இடத்துக்கு திருப்பி குடுத்துருக்கேன். இது பிசினஸ் இன்கம் இல்லன்னு சொல்லி நீங்க ப்ரூவ் பண்ணணும். அப்படி ப்ரூவ் பண்ணலன்னா, இந்த இதுக்கு வந்து 18% பிளஸ் பெனால்டி இப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து டாக்ஸ் கட்டுறதுக்கு வைக்கப் போறாங்க. இது வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வர இதுல வந்து ஜிபே யூஸ் பண்றீங்க, இல்ல யார்கிட்டயாவது பணம் வாங்குறீங்க, இல்ல பணம் குடுக்குறீங்க அப்படின்னா, எல்லாமே ரிமார்க் போட்டு அனுப்புங்க. இல்லன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2024, 25 அக்கவுண்ட்ட 2027, 28ல தான் அவங்க வந்து ஆடிட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்போ 2027, 28ல போய் உங்களோட இந்த கணக்கு வழக்க கேட்டாங்கன்னா, யாராலயுமே குடுக்க முடியாது. யாருக்குமே எதுவுமே தெரியாது. இதனால வந்து கிட்டத்தட்ட பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட பேர் பெனால்டி, இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாம கோர்ட்ல வந்து கேஸ் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நிலைமை வரக்கூடாதுன்னா, அதாவது பிசினஸ் இன்கம் 20,00,000 தாண்டுதுன்னா, எல்லாருமே ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கிறது கம்பல்சரியா கொண்டு வந்துட்டாங்க. அதாவது எப்படின்னா, சர்வீஸ்னா ரூ. 20,00,000. ஒரே இது ரீட்டெய்லர் சர்வீஸ் பண்றீங்க. ரீட்டெயில் பொருள் வாங்கி விக்கிறாங்க.